ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock நம்ம என்ன பண்ணுவோம்னா குவிஸ் காம்படிஷன் எடுத்துவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறவங்க ஜெர்சி கொடுப்போம். இதில் வந்து ஒரு கொஷின் இந்த வாரம் டஃப்பாக இருந்துச்சு. அந்த கொஷினுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆன்சர் சொன்னாங்க. ஈவன் அந்த கொஷினோட ஆன்சர் எனக்கே தெரியல, ஏன்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஜெமினியுமே சரியாக அதுக்கு ஆன்சர் சொல்லலை. அது என்ன கொஷின் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு பேட்ஸ்மேனால், ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேனால் ஒரு லீகல் டெலிவரியில் எத்தனை ரன் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எனி ப்ராபபிலிட்டி அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. ப்ராபபிலிட்டின்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஓவர் த்ரோலாம் சொல்கிறாங்க போல். பட் தட் ஷுட் நாட் பி நோ பால் ஆர் வைடு ஆஃபியஸாக நம்ம ரன் எடுக்க முடியாது. பட் நோ பால் 6 அடிக்கலாம், பட் நோ பாலும் வரக்கூடாதுட்டாங்க. அப்போ நார்மலாக ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு நார்மல் பால் லீகல் பால் அடிக்கிறாருன்னா நான் என்ன சொல்கிறேன், 4 ரன் ஓடி எடுக்கலாம் ப்ளஸ் ஒரு ஓவர் த்ரோ 4 ரன். ஸோ 4 + 4 8 ரன் அப்படின்னு நான் சொல்கிறதும் சில பேர் அக்செப்ட் பண்ணல. எனக்கு தெரியல 8 ரன் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ சில பேர் சொன்னாங்க இல்லை ப்ரோ, நோ பால் + 6 வரும்போது 7 ரன் பொதுவாக காமனாக சொல்கிறாங்க. ஹையஸ்ட் ரன் ஒரு பாலில் அப்படி தான் ஸ்கோர் பண்ண முடியும். 7 ரன் மேலே ஸ்கோர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதனால் 8 ரன்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரூல்ஸ் படி 7 ரன் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு பேட்ஸ்மேனால் ஒரு லீகல் டெலிவரியில் எத்தனை ரன் ஸ்கோர் பண்ண முடியும்? எனக்கு சத்தியமாக ஆன்சர் தெரியல. பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளோ பீப்புளும் ஸ்ட்ரகிள் ஆனோம், என்ஜாய் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுமே தவிர கடைசி வரைக்கும் ஆன்சர் தெரியல. கூகுள், ChatGPT, ஜெமினி எதுவுமே சரியாக சொல்லலை. சொன்னாலும் அது நோ பால் சேர்த்து தான் சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள், எங்களுக்கு தேவைப்படுது. பை.